அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவே மிதுன ராசினா இவங்களுடைய அதிபதி புதன் பகவான். இதனால பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே ஏமாற்ற முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களை தான் வைக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், பேரவும் முடியுங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தனக்கு சாதகமாக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மிதுனம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே எல்லாமே ஈஸியாக பழகக்கூடியவங்க. ஒரு முறை இவங்க கிட்ட யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பாக இருக்கணும் அந்த ஆசை வந்துருங்க. அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க. ஆனால் மிதுனத்துக்கு உதவிக்குன்னு பார்த்தோன்னா யாருமே வரமாட்டாங்க. விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி என்னதான் மிதுனம் கஷ்டப்பட்டாலும் கடினமான உழைப்பு போட்டாலும் சரிங்க, அந்த ஒட்டுமொத்த உழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிச்சை எடுத்தாரா பெருமாள் அதை பிடுங்கி தின்னாரா அனுமாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இவங்க வாழ்க்கை. இவன் கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி வச்சிருந்தா அது மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி படக்குன்னு பிடுங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது சொல்ல போனாக்க ரத்த உறவுகளே இவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. இவங்க பாவம் நினைக்கிறதுக்கு, இவங்களை பாவம்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல மிதுனம் முதன்மையானவங்க. இப்படி உயர்ந்த உள்ளம் படித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் சரிங்க, மீண்டும் மீண்டும் உயிர் தளர்ந்து வாழக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதுன ராசிக்கு இருக்கு. இனி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, இது நாள் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு இனிதான் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு வரப்போகுதுங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் செய்யவே கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதோட உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது, இதில் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே மாற்றமாகறாங்க, அந்த மாற்றமாகக்கூடிய கிரகங்கள் யார், கூட்டணியில் யார் நிற்கிறாங்க, 2 கிரகங்களுடைய வலிமை என்ன, பலவீனம் என்ன, நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான பதிவு தாங்க இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றைக்குமே நம்மளோட சேனலில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாங்க கண்டிப்பாக இருக்கும். ஒரு இருண்ட அறைக்குள்ள ஒரு தீபம் ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒளியை தரக்கூடிய உங்களுக்கான உறவு தாங்க நம்முடைய இந்த ராசி பலன் சேனல். உங்களோட பயணிக்கும் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு முழுசாக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் என்கிட்ட இருந்து உண்மையாக உங்களுக்கு கொடுப்பேங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்களாக மாற போகிறீங்க. எவ்வளவு சங்கடம் குடும்பத்தில் இருந்திருக்கலாம், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்பெஷலான மாதிரி உங்களுக்கு மாறப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு குறைவில்லாத வாழ்க்கையாக வாழப்போகுதா இருக்க போகுது. எப்படி அப்படின்னா
நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டந்தாங்க இனி வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தொட்டதை தொடங்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அக்கம் பக்கம் எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டுங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் சரியாகிற மாதிரி பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. எதையுமே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மிதுன ராசிக்கு உண்டாக போகுது. இது வரைக்கும் என்னென்னா புத்தி கூர்மை இருக்குது, புத்தி சாத்திரம் இருக்குது, எல்லாமே இருந்துமே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரி வாழ்க்கை தாங்க மிதுன ராசி இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. இது இல்லையா, கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்தை வந்து இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க. அந்த நிலையில் மாற்றம் வருது. குறிப்பாக பொருளாதார வளம் வந்து மேம்படுதுங்க. அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி போன மாதம் வரைக்கும் கூட படாத பாடுபட்டு இருப்பீங்க. உங்களுடைய சொந்த பணமே உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட வெளியில் போய் மாட்டியிருந்திருக்கும். கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு நிலையை நீங்கள் வந்து கடன் வாங்கி அல்லல் படக்கூடிய நிலையில் கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உன்னதமான நிலையை அடைய போகிறீங்க. தொழிலெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் தொழில் செய்கிறது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. இது வந்து ஆண்களும் சந்திச்சிருப்பீங்க, பெண்களும் சந்திச்சிருப்பீங்க. அதில் மாற்றம் வரும். இதே மாதிரி குடும்பத்தில் முன்னேற்றமும் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. இதோட பணமும் நல்லா இருக்குங்க. சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா பண விரயமும் உங்களுடைய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ எப்படா நீங்கள் கெட்டு போவீங்க, எப்படா உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் மாட்டி விடலாம், எப்போ தான் நீங்கள் வந்து அழுகுவீங்கன்னு ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டே இருக்குங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கிடைக்க விடாமல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சரி மிதுன ராசி விழுறதும் எழுறதும் தான் வேலையா அப்படிங்கிற அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே தோல்விதான் அடைஞ்சிருப்பீங்க. எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இனி எந்த பிரச்சனையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். தொழிலையும் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கிட்ட அனுசரணை கிடைக்குங்க. அரசாங்க விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகள் வந்து பெறறதுக்கு வாய்ப்பு அமையும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தங்குத்தடை இல்லாமல் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முன்னேற்றமான பாதையில் வியாபாரம் தொழில் வந்து விருத்தியாகுங்க. வரவு செலவு கணக்கு மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து கிடைக்குங்க. வண்டி வாகனங்களை பிரத்யேகப்படுத்துறது ரொம்பவே கவனம் தேவை. அடுத்தது கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் ரொம்ப அனுகூலமான சஞ்சரிப்பில் இருக்கிறதுனால மாணவ மணிகளுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பிற்கான விரும்பிய பாடம் கிடைக்கிறதுக்கான எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இதோட இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி வந்து மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கையை விட்டுட்டு போன வாய்ப்பு, உங்கள் கையை விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாமே திருப்ப வந்து சேரும். உறவுகள் கூட சொல்ல போனால் யோசிப்பீங்க. திடீர்னு எதுவுமே இல்லாமல் அழுதுட்டு உக்காந்துட்டு இருந்தோ, புலம்பிட்டு உக்காந்துட்டு இருந்தோ, திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்கே, ஒருவேளை நம்ம என்ன கனவு கண்டுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு கனவா நனவா தெரிய முடியாத அளவுக்கு நீங்கள் மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம்ங்க இது. இந்த பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்தாலுமே அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வசந்த காலமாக அமையுங்க. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்கும், ஆசைப்படுறது கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். எதுக்குமே குறைவில்லைங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது. ஆனால் மழையில் நீச்சல் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லி முடிக்கலாங்க. ஏன்னா சனி
பகவானும் குரு பகவானும் சரி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. மாற்றி மாற்றி நான் செய்கிறேன் நீ செய்யுங்கிற அளவுக்கு இவங்க 2 பேரோட அமைப்பு வந்து நல்லது கெட்டது நடக்கிறது யார்? 9 நவக்கிரகங்கள். இதில் ரொம்ப வலிமையான கிரகம், நமக்கு ஆபத்துனாவே ஜாதகத்தை போய் கொடுத்துருப்பா சனி பகவான், ஏதாவது எனக்கு வேலையை காய்ச்சாரான்னு பாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்சத்தில் முதல்ல பார்க்குறது சனி பகவானும் அடுத்தபடியாக குரு பகவானும் தாங்க. அவர் எந்த விஷயத்தை கொடுக்குறாரோ அவர் அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதிகமாக கொடுத்துட்டு தாங்க நல்ல வாய்ப்பை தேடுவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமே வேலை பார்ப்பார். ஸோ நல்ல வேணால் பாருங்கள், இப்படி தாங்க நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்க 2 பேருமே இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சிந்தைகள் அதிகமாக இருக்கும். சூரியன் அங்கே இருக்கிறதுனால பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இத்தனை நாளாக என்ன நினச்சிங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும் அதை அப்படியே பிடிச்சிட்டு மேலே வந்துடுவேன்னு என்னோடய திறமையை வெளிப்படுத்திடுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான நேரம் வந்து இப்போ கிடச்சிருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அமோகமாக ஆரம்பிங்க.